தமிழில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, உனக்கு வந்து இடம் பொருள் ஏவல் தெரியல அப்படின்வாங்க. எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன கேட்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்வாங்க. லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது மட்டும் பத்தாதுங்க. இடம் பொருள் ஏவல், அதை தாண்டி தொனி தோரணை தோற்றம், இந்தமாரி விஷயம்லாம் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எஸ்பெஷலி க்ரோ ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாத்தையும் எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது அண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வேலை கிடைக்கிற வாட்ச் வந்து armorado.com அப்படின்ற வெப்சைட்டில் கிடைக்கும். நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பில்ட் பண்ண கம்பெனி. ப்ளஸ் virtuacoin.comக்கு இந்த மந்த் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய எக்ஸ்போவில் போய் நிறைய பேர்கிட்ட பேச போகிறோம், நிறைய கான்டாக்ட்ஸ் கிட்டக்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்டேட் ஒன்று இருக்குது, வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, எப்போவுமே நம்மள்ட்ட சொல்லுவாங்க, சின்ன வயசாக இருக்கும்போது உனக்கு இடம் பொருள் லேவல் தெரில அப்படின்வாங்க. நம்ம அதிக பிரசித்தமாக பேசுறது, லூஸ் டாக் பண்ணுறது அண்ட் சம்டைம்ஸ் வந்து கோவமாக பேசுறது, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு புரியாமல் இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து நம்ம கரெக்டாக தானே பேசணும், நம்மளுக்கு பிடிச்சி தானே பேசணும், கோவமாக தான் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். பட் அந்த ரீசனை தாண்டி இவங்க சொல்கிற இந்த 3 விஷயமும் ஏன் நம்மளுக்கு அந்த இடத்துல அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோண வைக்கும். ஸோ இதை தாண்டி கைஸ் நம்மளுக்கு வந்து லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் கிடையாது. நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்னா வெறும் இடம் பொருள் ஏவல் மட்டும் பத்தாது, இது கூட தொனி தோரணை தோற்றம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு ஏழைக்கும் ஒரு பணக்காரனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் மனுஷங்க தான், 2 பேருக்கும் கை கால் இருக்கு, மூளை இருக்கு, 2 பேருமே புத்திசாலித்தனமாக யோசிச்சாலும் கூட ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான். அவங்க 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருத்தனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அவன் க்ரோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்குது, இன்னொருத்தனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ இப்போ இது வந்து உலகத்தோட ஃபால்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரம் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து நம்ம உலகத்தோட ஃபால்ட்டுனே வச்சுப்போம். பட் அதை வந்து நம்மள என்றைக்குமே உலகம் என்னதான் நினைச்சாலும் சரி, ஒருத்தன் வளரணும்னு நினைக்கிறவனை வந்து அதுக்கான முயற்சி பண்ணுறவன் வந்து உலகம் வந்து வளராமல் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போ அவன் வளரணும், ஒருத்தனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்போ அந்த இடத்துல என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கைஸ் தோற்றம். அதாவது நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த இடத்துல எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நான் க்ரோ ஆகிறதுக்கான விஷயம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே யோசிக்கணும். அது முன்கூட்டியே யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஜாகுவார் கார் வச்சுருந்தேன். ஸோ ஜாகுவார் கார் வந்து என் பக்கத்து வீட்டில் ஏற்று வீட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, சூப்பராக இருக்குது கார், நல்லா இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி என்னோட தோற்றம் வந்து ஒரு நல்ல கார் வச்சிருக்கிறதுனால அதை பார்த்தவங்க வந்து எனக்கு இது வரைக்கும் ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களா, இது வரைக்கும் எனக்கு ஏதாவது வந்து ஒரு கான்டாக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ராகுல் இந்த மாதிரி வந்து இவர்கிட்ட நீ பேசு, உனக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கிடைக்கும், உனக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோற்றத்துக்காக நான் செலவு பண்ணது வந்து அந்த இடத்துல வந்து இட்ஸ் யூஸ்லெஸ். ஸோ நான் அந்த இடத்துல வந்து நான் கொண்டு போய் என்னோட தோற்றத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண இடம் வந்து இட்ஸ் நாட் கோனா கிவ் மீ எனி க்ரோத். அந்த இடத்துல இருந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரவும் போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தோற்றத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது வந்து இட்ஸ் அட்டர் வேஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஜாகுவார் வச்சுக்கிட்டு நிறைய நேரம் கிளைண்ட் மீட்டிங்ஸ்லாம் பண்ணுறப்ப அந்த கார்டன் மீட்டிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஃப்ளோர் லெவலில் ரெஸ்டாரண்ட் நான் தான் புக் பண்ணுவேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் கிளைண்ட்டை நான் மீட் பண்ணுவேன். ஸோ அப்போ நான் வரது போகிறது, நான் என்ன கார் வச்சிருக்கேன் அப்படின்றத அந்த இடத்துல அந்த கிளைண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் பணம் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தொழிலில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், அதோட பொட்டன்ஷியல் தெரியும். ஒரு சாதாரண மனுஷன் வந்து இலான் மஸ்க் ஆகிறது வந்து தொழில் செஞ்சு தான் ஆக முடியும், வேற நீங்கள் வேலை செஞ்செல்லாம் ஆகவே முடியாது. நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்தோ டீச்சராக இருந்தோ எதாக இருந்தாலும் ஆக முடியாது, தொழில் செஞ்சால் மட்டும்தான் ஆக முடியும். ஸோ அப்படி தெரிஞ்ச ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தன் தொழில் செஞ்சு அவன் வந்து இவ்வளோ காசு கொடுத்து ஜாகுவார் கார் வாங்கியிருக்கான், ஒரு நல்ல வாட்ச் வாங்கியிருக்கான், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்னா இட் ஷோஸ் ப்ராஸ்பரிட்டி. அவனோட வளர்ச்சி அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், நம்ம வாயில் சொல்ல தேவையில்லை. நான் பாரு எவ்வளோ பணம் பண்ணியிருக்கேன் பாரு, என்னோட ரெவன்யூ என்ன தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. சிம்பிளி பை ஷோயிங் லைக் உங்களோட வெல்த்தோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து இட் ஷோஸ் யூர் ப்ராஸ்பரிட்டி. நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன லைஃப்பில் சாதிச்சிருப்பீங்க அப்படின்றது வந்து அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதனால என்னன்னா தே ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே, இவனுக்கு இதேமாரி நம்ம இப்போ வந்து ஒரு $1 million ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறோம், பட் பரவாயில்ல இவன் வந்து இதுமாரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கான், அதனால தான் இவ்வளோ வாங்கியிருக்கான், ஸோ அதனால் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த தோற்றம் அப்படின்றது வந்து நம்ம எந்த இடத்துல செலவு பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம எப்பவுமே கொஞ்சம் யோசிக்கணும். தேவையில்லாமல் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி பண்ணுறதுனால அது ஒரு ஜெலசி தான் கிரியேட் ஆகும், மற்றபடி அதனால் எந்த ஒரு பெரிய பிரோஜனமும் இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம செலவு பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து துணி. நம்ம நிறைய நேரம் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எல்லாமே நம்ம ஆக்சுவலி சேஞ்ச் பண்ண முடியும். நம்மளோட போஸ்டர், நம்மளோட கெஸ்டர், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம கைகள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபிங்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த. துணி, நம்ம பேசுகிற துணி வந்து சாஃப்டாக இருக்கா, ஹார்டாக இருக்கா, கோவமாக இருக்கா, என்ன தோணுது அவங்களுக்கு நம்மளை பேசுகிறப்ப. ஏன்னா நம்மளை பற்றி வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு மென்டல் பிக்சர் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம உருவம் வந்து இதுதான், பட் உருவத்துக்கு பின்னாடி வந்து இவன் எப்படிப்பட்டவன், இவன் வந்து ஒரு வேலையை கொடுத்தா பொறுமையாக செய்வான், இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே உனக்கு பொறுமையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச நம்ம வந்து யூஸ் பண்ணுற கெஸ்டர்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற வொக்காபுலரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து நம்மளை பற்றியான ஒரு மென்டல் ப்ரொஃபைல் வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி மென்டல் ப்ரொஃபைல் கொடுக்கணும் அப்படின்னா, இவனை நம்பி ஒரு வேலை கொடுத்தா அவன் நல்லா செய்வான், இவனுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, இவனை வச்சு நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகலாம், இவன்ட்ட எந்த வேலை
கொடுத்தாலும் செய்ய முடியும், திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, இந்தமாரி விஷயம் மட்டும்தான் அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். இவன் வந்து முன்கோவக்காரன், இவனுக்கு வந்து பொறுமை கிடையாது, இவனுக்கு வந்து ஒரு விஷயத்தை அழகாக பண்ண தெரியாது, இவனுக்கு பர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது, இவனுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி கிடையாது, இவனுக்கு உழைப்பு இல்லை, சோம்பேறி, இந்தமாரி விஷயம்லாம் அவங்க மென்டல் பிக்சர்லாம் அவங்க வரவே கூடாது. நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் பேசுகிறப்ப தொனியில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த அளவுக்கு ரிஃபைன்ட் அப்படின்றது வந்து அந்த தொனியில் தான் தெரியும். நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம், டெக்னிக்கலாவோ நான் டெக்னிக்கலாவோ ஒரு விஷயத்த வந்து ஒருத்தங்களுக்கு சொல்லலாம். அது சொல்கிற விதம் வந்து என்னால் வந்து பொறுமையாக ஸ்லோ டவுன் பண்ணி அப்சர்வ் பண்ணி சொல்கிறது அளவுக்கு வந்து நான் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னா தட் ஷோஸ் மை பேஷன்ஸ். என்னோட பொறுமை அதில் தெரியும். பொறுமைன்றது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரு கிஃப்ட் கிடையாது கைஸ். அது வந்து இட்ஸ் அக்வயர்ட். ஸோ பிறக்கிறப்பே நிறைய பேர் பொறுமையாக இருப்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. லைஃப்பில் போக போக தான் வந்து அந்த பொறுமை அப்படின்றது வந்து சொல்லுவாங்க, கற்றுப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, முன்னே கிடையாது, இப்போலாம் நீ ரொம்ப பொறுமையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா லைஃப் டீச்சர்ஸ் அஸ். அந்த பொறுமையோட பவர் வந்து வி டீச்சர்ஸ் அஸ் அண்ட் அதுக்கப்புறம் வி யூஸ் இட் அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து தொனியில் வந்து யூ கேன் ஷோ யுவர் ரிஃபைன்மெண்ட், உங்களோட நாலேஜ், விஸ்டம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு பொறுமையாக பேசுறது, கிளாரிட்டியோட பேசுறது அப்படின்றதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். எஸ்பெஷலி கேஸ் என்னோட ஸ்டாஃப் கிட்ட இப்போ கூட ரீசெண்டாக என்னோட இன்னொரு பார்ட்னர் கிட்ட ஒரு பிஸ்னஸ் பற்றி ஒன்று பேசுகிறப்ப அவர் விஷயத்த சொன்னார். திரும்ப வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு திரும்ப அவர் சொல்கிறாரு, திரும்ப வந்து எனக்கு புரியல, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு திரும்ப சொன்னோடனே நான் திரும்ப கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் சொல்கிறப்பே வந்து நான் ஒரு கொஷின் திரும்ப எனக்கு புரியலன்னு சொன்னாலே அந்த இடத்துல யூ ஹாவ் டு டேக் டபுள் காஷன். ஏன்னா இப்போ நான் கொடுத்ததை நான் பார்ட்னர் நான் திரும்ப உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். இதுவே ஒரு பில் கேட்ஸ் மாதிரி எலான் மஸ்க் மாதிரி இருக்கிறவர்கிட்ட வந்து நீங்கள் 2 தடவை சொல்லி அவருக்கு புரியலன்னா 3வது தடவை உங்கள்கிட்ட கேட்பாரா? ஸோ அப்போ வந்து யூ நாட் ஃபிட் டு பி இன் தட் லெவல். ஸோ அப்படின்னு தானே அவர் நினைப்பாரு. ஸோ அதனால் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை சொன்னாலே அவங்களுக்கு புரியணும். அப்போ அந்த ஒரு தடவை சொல்கிறத என்ன சொல்லணும், ஒரு இம்பார்ட்டன்ட் அக்கேஷன் அப்படின்னா அதை முன்னாடியே கொஞ்சம் ரிஹர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதுமாரி தோற்றம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதேமாரி தொனி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ நம்ம அதில் என்ன ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோன்றதை ப்ரிசைஸாக சொல்லவும் கற்றுக்கணும். அதில் தேவையில்லாத ஸ்டோரி எல்லாம் வரக்கூடாது. இப்போ கூட நிறைய பேர் வந்து ராகுல் என்ற ஒரு ஐடியா இருக்குது, நான் பிச் பண்ணணும், எனக்கு நீங்கள் அதை பற்றி ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க நிறைய நேரம் எடுத்துக்கிறது வந்து இட் டிஃபீட்ஸ் த பர்பஸ். அந்த ஹோல் கான்செப்ட் வந்து உங்களுக்கு லைஃப்பில் முன்னேறணும். உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, அந்த ஐடியா யாராவது ஒருத்தங்க வந்து எனக்கு பணத்தை கொடுத்தாங்கன்னா அதை பெருசாக டெவலப் பண்ணுவேன், இவ்வளோ தான் இதோட கோல், நீங்கள் அச்சீவ் பண்ண போகிற கோல் இதுதான். ஸோ இந்த கோலுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து நீங்களே நிற்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல என்னென்னா கரெக்டாக சொல்ல வேண்டியதை ப்ரிசைஸாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் another thing. நெக்ஸ்ட் வந்து ஒகேபுலரி வந்து நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப பெருசாக ஃப்ளாம்பாயிண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. பட் நம்ம யூஸ் பண்ணுற ஒகேபுலரி வந்து ஷுட் ஹேவ் சம் டீப் மீனிங். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சிம்பிள் வேர்ட்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நான் அந்த புட்டு, குட்டு, கெட்டு, கட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து இட் கிவ்ஸ் அ வெரி சிம்பிளிஸ்டிக்காக ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நல்ல எலகண்ட்டாக சொல்ல வேண்டியது வந்து ரொம்ப சின்னதாக ஆகிடும், ரொம்ப ஒரு பிகினர் லெவலில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒகேபுலரி என்ன யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒகேபுலரி என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ஒகேபுலரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பிஸ்னஸ் டாக் பேசுகிறப்ப அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தோரணைன்றது உங்களோட கெஸ்டர். நீங்கள் என்ன கையை எப்படி ஆட்டி பேசுகிறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது வந்து டிஸ்ட்ராக்டிவாக இருக்கக்கூடாது. உங்கள் கான்வர்சேஷனுக்கு அது வந்து ஒரு ட்ராமா மாதிரி, அது வந்து ஒரு இட் ஷுட் கிரியேட் அ விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் இட். இப்போ நான் சொல்கிறத அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் என்னோட ஹேண்ட் சிக்னேச்சர் வந்து அதையும் சேர்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ இப்போ ஆம்பிளிஃபைஸ் இட் ஆக்சுவலி. அதை ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் ஒரு எமோஷன் தெரியறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சிரிப்பை வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இட் கிரியேட்ஸ் அ பிக்சர். அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து நல்லா ப்ரிசைஸாக அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல முடியும். ஸோ அதனால் கைஸ் இடம், பொருள், ஏவலை தாண்டி தொனி, தோரணை, தோற்றம் இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து ஒரு ஏழை வந்து ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக கிடைக்கிறது இல்லை. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடி ஓடிக்கிட்டே இருக்கான், பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பணக்காரன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை அவனுக்கு தேடி வர வைக்கிறான். ஸோ அதுக்கு காரணம் அவன் ஒரு இடத்துக்கு போகிறப்ப இது எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணுறான். இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால வந்து அவங்க நினைக்கிறாங்க, பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மென்டல் பிக்சர் கிரியேட் ஆகுது. ஓகே, இவன்கிட்ட வந்து வேலை கொடுக்கலாம், இவன்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், லைஃப்பில் க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் அவன் செட் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனை தேடி பின்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணணும். இதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இட் கைஸ். ஓகே, we'll catch up again in another video. Thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.